கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 103 சங்கீதம் 2 வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் நம்முடைய எல்லா ஜபங்கள் முடியும் போதும் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 103 சங்கீதம் 1, 2 2 வசனத்தையும் சேர்த்து நம்முடைய ஜபம் முடியும் போது சொல்லுகிறோம். இதை ஏன் சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய ஆத்துமா திடப்பட வேண்டும். ஜபத்தை முடிக்கும் பொழுது, இதுவரைக்கும் ஜபத்தில் இருந்தாய் என் ஆத்துமாவே, இதுக்கப்புறம் நீ செய்ய போகிற வேலைகள், நீ வீட்டுக்கு போனாலும் சரி, சர்ச்சிலேருந்து வீட்டுக்கு போனாலோ, வேலைக்கு போனாலோ, பள்ளிக்கூடத்துக்கு போனாலோ, கல்லூரிக்கு போனாலோ, எங்கு போனாலும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகமாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதன் அர்த்தம் என்னவென்றால், ஆத்துமா கர்த்தரை மறந்து போகக்கூடாது என்பதற்காக, ஆத்துமா பரலோக பாதைக்கு போக வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியாக வேண்டும் என்பதற்காக, நம்முடைய ஆத்துமா உலக ஆசையிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு உணர்வடைய வேண்டும் என்பதற்காகத்தான். நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து பிசாசின் செயல்களுக்கு நேராய் போய்விடாதபடிக்குத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். இந்த உலக ஆசையிலும் உலகத்தின் இச்சையிலும் சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை திடப்படுத்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இரு என்று நாம் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறோம். அப்படி சொல்ல சொல்ல நம்முடைய ஆத்துமா கர்த்தரை துதிக்கும், அவரையே பாடும். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, பரலோகமே நிரந்தரம் என்பதை உணர்ந்து கொள்ளும். பரலோக ராஜ்யம் வரை ஆத்துமா கர்த்தரை துதித்து கொண்டிருக்கும். பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் ஒரு நாள் சேர்த்து கொள்ளுவார். பரலோக ராஜ்யத்தில் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.